அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இப்புனிதர் இறைவனின் சட்டத்துக்காக சாகும் அளவுக்கு போராடினார். இறை பற்றில்லாதோரின் வார்த்தைகளுக்காக அவர் அஞ்சவில்லை. ஏனெனில் உறுதியான பாறை மீது அவர் கட்டப்பட்டுள்ளார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பணி வாழ்விலே எத்தனையோ அநீதிகள் நடைபெற்றன, ஏமாற்றுத்தனங்கள் நடைபெற்றன, மக்களை தவறான வழியில் அழைத்துச் சென்றனர். ஆனால் இயேசுவின் செயல்பாடுகளை பார்த்த பிறகு, இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு மக்களின் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது, மகிழ்ச்சி ஏற்பட்டது, ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. தீமைகளை விரட்டவும், அநீதிகளை ஒடுக்கவும், ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்தி வைக்கவும், அசுத்த ஆவிகளினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களை அதிலிருந்து விடுதலை கொடுக்கவும், சமநிலை கொடுக்கவும் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்தார். இப்படி இயேசுவினுடைய பணி வாழ்வை பார்த்த எத்தனையோ மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அவரை போல நாமும் இந்த சமுதாயத்திற்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று கூட விரும்பினார்கள். அந்த வரிசையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுவதை பார்த்த சீடர்கள், குறிப்பாக யோவான் இயேசுவிடம் சொல்லுகிறார், நம்மை சாராதவர், உங்களால் அழைக்கப்படாதவர், உங்களோடு வாழாதவர் உன் பெயரால் பேய்களை ஓட்டி கொண்டிருக்கிறாரே, அவரை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு, என் பெயரை பயன்படுத்துகிற எவரும், என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எவரும் எனக்கு எதிராக தவறுகள் செய்ய மாட்டார்கள் என்று இயேசு பெருமையாக சொல்லுகிறார். அவர்கள் மீது இயேசு நம்பிக்கையும் வைப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக காண முடிகிறது. அன்று இயேசு பேய்களை ஓட்டிய மனிதன் மீது வைத்த நம்பிக்கை இன்று உங்கள் மீதும் என் மீதும் வைத்துதான் ஒவ்வொரு நற்கருணை பள்ளியிலும் தன்னையே உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து கொடுக்கிறார். நம்பிக்கையுள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் இயேசுவை தன் வார்த்தையாலும் வாழ்வாலும் வாழ்ந்து காட்டுகிறார்கள். அந்த வரிசையில் இன்று அன்னையாம் திருச்சபை புனித போலிகார்ப்பு ஆயர் மறைசாட்சியுடைய விழாவை கொண்டாடி மகிழ உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவை நீ மறுதலிக்க வேண்டும் என்று அரசன் கேட்கிறான். 86 ஆண்டுகள் இயேசுவோடு என் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வார்த்தையினால் அவரை என்னால் மறுதலிக்க முடியாது என்று 86 வயது முதிர்ந்த அந்த மனிதன் நின்று ஆயர் அரசனுக்கு எதிராக சொல்லுகின்ற பொழுது, தீயின் நடுவிலே போடுகின்ற பொழுது கூட அவருக்கு எந்த ஒரு துன்பமும் அந்த தீயின் நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. கோவிடெழுந்த அரசன் அவரை வெளியே வைத்து ஈட்டியினால் குத்தி கொலை செய்து அவரை மறைசாட்சியாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அந்த நாளைத்தான் இன்று நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம். போலிகார்ப்பு போல நாமும் நம்முடைய வயது முழுவதுமாக, நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக இயேசுவின் பெயரை சொல்லி இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணிக்க இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தகுந்த விதத்தில் பங்கெடுப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. படைப்படைத்து நிறைவாம் ஆயரான புனித போலி கார்ப்பை மறைசாட்சியரின் அணியில் சேர்க்க திருவுள்ள மானே, அதனால் அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பங்கு கொண்டு தூயாவியார் வழியாக நாங்களும் நிலை வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 இறைவாக்குகள் 13 முதல் 17 முடிய. இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிபம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே, சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல், ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின்ன செய்வோம் என்று சொல்லுவதே முறை. இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள். இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 49 பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. மக்களினங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே, யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வர்களே, ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகொழியை காணாமல் இருந்திட முடியுமா? பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டொழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் அன்றோ? அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்குமே ஆசைகள் என்று ஒன்று இருக்கிறது. நிறைவேறக்கூடிய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், இப்படி பலவிதமான கோணங்களுக்குள்ளே உங்களுடைய என்னுடைய அன்றாட வாழ்க்கையை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆசைகளுக்கு மத்தியிலே மனிதன் இன்னொரு சிறைகளுக்குள்ளும் பிடிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அது என்னவென்றால் உரிமை என்கின்ற சிறை. இந்த உரிமை என்கின்ற சிறைகளுக்குள் நம்முடைய மனது சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை நாம் யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எனக்கு தான், என்னுடையதுதான், என்னை சார்ந்ததுதான், இந்த பகுதி என்னை சார்ந்தது, இந்த மக்கள் என்னை சார்ந்தவர்கள், இந்த அனைத்துமே எனக்கு உரியது என்று நாம் அந்த சிறைகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை ஒரு பொழுதும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இதில் என்ன ஒரு மன வருத்தத்திற்குரிய தருணம் என்னவென்றால், உரிமைகளை போராடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல நேரங்களிலே அந்த உரிமைகளை பெற்றுவிட்ட பிறகு அந்த உரிமைகளுக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி இருக்கிறோமா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக 20 விழுக்காடு கூட அதற்கு நாம் நியாயம் செய்திருக்க முடியாது. பல நியாயங்களுக்காக, உரிமைகளுக்காக நாம் போராடுகிறோம். அந்த போராட்டங்களிலே வெற்றி கண்ட பிறகு அந்த உரிமைகளை கரத்திலே பிடித்து கொண்டு அதை சரியாக நாம் பயன்படுத்துவது இல்லை என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. அது யதார்த்தமான உண்மையும் கூட. என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு சில உரிமைகளை நான் சரியாக பயன்படுத்தாமல் இருந்திருக்கின்றேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது என்னுடைய உரிமை, எனது என்ற போராட்டங்களை மட்டும் நாம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறவே ஒழிய அதற்கு நாம் இன்று வரை சரியான நியாயப்படுத்துதல் இல்லை என்பது மன வருத்தத்திற்குரிய நிகழ்வுகளாக கூட காணப்படுகிறது. இந்த எண்ணங்களோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் நம்முடைய அடியெடுத்து வைப்போம். யோவான் இயேசுவிடம் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் வார்த்தை மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்து காட்டுகிறார். யோவான் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இயேசுவால் ஆழமாக அன்பு செய்யப்பட்டவர். எல்லா சீடர்களுமே இயேசுவை விட்டு விலகி ஓடியும் இயேசுவினுடைய மரண தருணத்திலே ஆண்டவர் முன்னிலையிலே நின்று கொண்டிருந்தவர். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த யோவான் வழியாகத்தான் அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் தாயாக இயேசு கொடுத்து விட்டு சென்றார். இப்படி ஒரு இயேசுவுக்கும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக கூட இவர் காணப்பட்டவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால்
சீடர்களில் அனைவருமே மறைசாட்சியாக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். இவர் ஒருவர் மட்டும்தான் இயற்கை மரணத்தை எய்தினார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வே. இதையெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த யோவான் கூட உரிமை என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இயேசுவிடம் அணுகி வருகிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை பாருங்கள், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏன் தடுக்க பார்த்தோம்? எங்களுக்கு உரியது. பேய்களை விரட்டுவது, இயேசுவின் பெயரை பயன்படுத்துவது எங்களுக்கு மட்டும்தான். 72 நபர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்து 2 நபர்களாக அனுப்பி வைத்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீடர்களையும் 2 நபர்களாக அனுப்பி வைத்தார். எனவே அவர் அனுப்பியவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதிகாரம் கொடுக்கப்பட்ட எங்களுக்கு மட்டும்தான் பேய்களை ஓட்ட அதிகாரம் உண்டு, உனக்கு இல்லை என்று நாங்கள் தடுக்க பார்த்தோம். நல்ல வேளை அவர் தடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், ஏனென்றால் அவர் நம்மை சாராதவர், நம்மோடு இராதவர். நீங்கள் அவரை அழைக்கவில்லை, எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் உன் பெயரால், உன் பெயரை வைத்து அவர்கள் சமுதாயத்தில் நல்லவர்கள் என்று காணப்படுகிறார்கள் என்ற ஆதங்கம், எங்கள் உரிமை அவன் எப்படி எடுக்க முடியும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு யோவான் பேசுவதை காண முடிகிறது. இயேசு ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார் அவர்கள் அனைவருக்கும், அதாவது யோவானுக்கு. என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் சற்று ஆழமாக நீங்களும் நானும் சிந்திக்கக்கூடியது. இதே வார்த்தையை நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லியிருந்தாலும், என் பெயரை வைத்து ஒரு சில நல்ல காரியங்களை செய்து கொண்டு என் பெயரால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளுவதில் எந்த விதமான குறைபாடுகளையும் நம்மால் காண முடியாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே ஒருவர் பெயரை வைத்துக் கொண்டு, ஒரு நிறுவனத்தின் பெயரை வைத்துக் கொண்டு தானும் தன்னை சார்ந்தவர்களும் உயர்ந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறார், என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். முதல் காரணம், அவர் இறைவன், தந்தை கடவுளுடைய மகன். உங்களுடைய என்னுடைய பிறப்பை அவர் நிர்ணயித்தவர், நம் அசைவுகளை நன்றாக தெரிந்து வைத்தவர். இப்படி அனைத்தையும் அறிந்து வைத்த அவர், அவருடைய பெயரை ஒருவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் அங்கே பயன்படுத்தி கொண்டிருப்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அவன் நல் காரியங்களுக்காகத்தான் இயேசுவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து வைத்துதான் இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் பிரியமான தேவ பிள்ளைகளே, கூட்டத்தின் நடுவே என் ஆடையை தொட்டது யார் என்று கேட்கின்ற பொழுது சீடர்கள் நகைப்பதையும், இயேசு என்னை தொடுகின்ற பொழுது வல்லமை வெளியேறியதையும் என்னால் உணர முடிகிறது என்று சொல்லுகிறார். என்றால் என் பெயரை வைத்து அவர் செய்கிறார் என்றால் அந்த அளவிற்கு இகழ்ந்து பேச மாட்டார் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே அவரை தடுக்க வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவின் பெயரை வைத்து இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக உழைக்கிறேன் என்று நீங்களும் நானும் சொல்லி அந்த பணியினை நாம் சரியாக செய்யவில்லை என்றால், நாம் யாருக்கு பணி செய்கிறோமோ அவர்கள் வேண்டுமானால் உன்னையும் என்னையும் நம்பலாம், இறைவன் நம்மை நம்ப மாட்டார். நமக்கு ஒரு மாற்று வழியை உருவாக்கி விட்டு கொடுப்பான். எனவே அவர் பெயரை வைத்து இந்த மண்ணுலகிலே பணி செய்கின்ற பொழுது அதை நியாயமுள்ள வழியிலே, நேர்மையுள்ள வழியிலே, புனிதமான வழியிலே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தவில்லை என்றால் அது நமக்கே ஒரு பேரிடராக வந்து நிற்கும் என்பதையும் இயேசு சூசகமாக சொல்லுகிறார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்று. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் பெயரை வைத்து இந்த மண்ணுலகிலே எத்தனையோ நபர்கள் இயேசுவினுடைய இறையாட்சி பணிக்காக உழைத்தார்கள்.
இயேசுவின் பெயரை வைத்து இன்று வரை எத்தனையோ நபர்கள் பசும் தோல் போர்த்திய புலி போல வாழ்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சிந்திக்க இன்றைய திருவழிபாடு அழைப்பு கொடுக்கிறது. இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திருச்சபை ஆயரும் மறைசாட்சியருமான போலிகார்ப்புடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிற பொழுது கிபி 69ஆம் ஆண்டு இவர் பிறந்ததாகவும் இவர் யாருடைய சீடராக இருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், இன்று இயேசுவிடம் வந்து முறையிட்டாரே அந்த யோவானுடைய சீடராகத்தான் இவர் வாழ்ந்திருக்கிறார். யோவானுடைய சீடராக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஸ்மிரினா என்கின்ற நகரின் ஆயராக திருத்துதரான யோவான் இவரை அபிஷேகம் செய்து ஆயராக நியமித்தார். இப்படி இவரை ஆயராக நியமித்து அந்த மக்களுக்கு இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற பொழுது அதிகமாக இறைவனை பற்றி கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர் வாழ்ந்த காலத்திலே கிறிஸ்துவுக்கு எதிராக தப்பறை கொள்கைகள் அதிகமாக காணப்பட்டது. அனைத்து தப்பறை கொள்கைகளையும் அவர் எதிர்த்து போராடி அவர் வெற்றி கொண்டிருக்கிற பொழுது இவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் அதிகாரத்துக்குட்பட்டவர்கள். எனவே மக்கள் இவரை அணுகி சற்று காலங்கள் பொறுத்து கொண்டு தனிமையில் இருங்கள், யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று மக்கள் விரும்பி அவரை தனிமையான இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு அவர் தனிமையான இடத்திற்கு சென்று இறைவனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதை அரசனுடைய ஒற்றன் ஒருவன் அதை பார்த்துவிட்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்தை அரசரிடம் சொல்லி படை வீரர்களை அனுப்பி அவரை அழைத்து வர சொல்லி இருக்கிறான், ஆணையிட்டிருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளை, தன்னுடைய மரணம் நெருங்கி வரப்போகிறது என்பதை அறிந்த எந்த ஒரு மனிதனும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளதான் விரும்புவான். இவரும் தனிமையில் இருக்கிறார். தன்னை படை வீரர்கள் கைது செய்ய வருகிறாள் என்று தெரிந்து அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் ஓடி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி ஓடவில்லை. இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ பேர் தனக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிந்தவுடனே தங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றிக்கொள்வதையும் நம்மால் காண முடிகிறது. ஆனால் இவர் என்ன செய்தார் என்றால், தன்னை கைது செய்ய வருகின்ற அனைத்து படை வீரர்களுக்கும் அவர் தனிமையான இருந்த இடத்திலே ஒரு அற்புதமான விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். வந்தவர்களை அமர வைத்து விருந்து கொடுத்து விருந்தோம்பல் செய்து அவர்கள் வயிறார உண்ட பிறகு அவர் என்னை கைது செய்து கொள்ளுங்கள் என்று தன்னை அர்ப்பணித்தாராம். அனைத்து படை வீரர்களுமே கண்ணீர் மல்க என்ன செய்வது என்று புரியாமல் அரசனுடைய ஆணையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவரை அழைத்து சென்று அரசன் முன்னில் நிறுத்தினார்கள். அரசனும் அவரை பார்த்து கிறிஸ்துவை நீ மறுதலிக்க வேண்டும் என்று ஆணையிடுகிற பொழுது அப்பொழுதுதான் அவர் சொன்ன வார்த்தை, 86 வயது முதிர்ந்த நான் இத்தனை நிமிடங்கள் கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து எனக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அவரை எப்படி என்னால் நிராகரிக்க முடியும், மறுதலிக்க முடியும்? ஒரு பொழுது முடியாது. வெகுண்டெழுந்த அரசன் கட்டைகளை நிரப்பி அந்த கட்டைகளின் மீது இந்த போலிகார்ப்பை படுக்க வைத்து நெருப்பை எடுத்திருக்கின்றான். நெருப்பு நாவுகள் சுடர்விட்டு எரிகின்றன. ஆனால் அதன் மத்தியிலே போலிகார்ப்பு அற்புதமாக இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தாராம். வெகுண்டெழுந்த அரசன் அவரை வெளியே இழுத்து வந்து ஈட்டியால் குத்தி வாளால் வெட்டி அவரை கொலை செய்திருக்கிறான். இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறான். என் பெயரால் பேய்களை ஓட்டுகிறவர்கள், என் பெயரால் வல்லசைகள் புரிகிறவர்கள் அவ்வளவு எளிதாக என்னை இகழ்ந்து பேச மாட்டார்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தை புனித போலிகார்ப்பின் வாழ்க்கை தரத்திலே நம்மால் காண முடிகிறது. உங்களாலும் என்னாலும் வாழ்ந்து காட்ட முடியுமா? சிந்தித்து இந்த திருப்பலின் வழியாக செயல்படுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலகினரை வாரீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகினரை வாரீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து அவர் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியில்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமது ஆசியாலி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித போலி காப்பு தம்முடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித போலிக்கார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க தம் அருட்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவென்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கொழிய புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக இவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமகளில் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மறை சாட்சியரான புனித போலிகார் மற்றும் இவ்வுலகிலும் ஒப்புக்கதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிதிரி. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே
எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர் அதை என்றும் காத்துக் கொள்வார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான போலிகார்ப் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு